Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trends. Latest updates social media follow பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர்ல இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கெயின் ஒரு ஷைனிங் பீட் சாரி குச்சு, பட் இதில் பிக் பீட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் ஒரு ஃப்ளார் மாதிரி வரும் இந்த பேட்டர்னு. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 6 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்துட்டு பெரிய நீடலில் போட்டு வச்சுருக்கேன். தென் அந்த பீட் ஆட் பண்ணுறதுக்கு லூப் பண்ணி ஜரி த்ரெட் வச்சுருக்கேன். தென் ஜரி த்ரெட் வந்துட்டு 2 லைன் ஒரு சின்ன நீடல்ல. தென் 100 strands ஆஃப் சில்க் த்ரெட் அதனுடைய டிப்பை வந்து க்ளூ பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தென் இதுக்கு அந்த ஷைனிங் பீட் தேவை. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ 2 குச்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். தென் அந்த ஒரு சிங்கிள் குச்சுக்கு வந்துட்டு 1.5 சென்டிமீட்டர். ஸோ 2 சென்டிமீட்டர் தள்ளி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி உங்களோட ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க லைக் திஸ். ஸோ ஃபுல் சாரீ பல்லுக்கு செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மெஷரிங் டேப் வச்சுட்டு சாக் மார்க் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை கீழே ட்ரிம் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நாட் பண்ணுறதுக்கு ஒரு நீடில் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் அது கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போய் எந்த இடத்துல உங்களுக்கு நாட் வேணுமோ அங்கே விட்டுரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஆஸ் சச் நாட் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம், பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப்பில் நான் வந்துட்டு என்னோட அடுத்த த்ரெட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சில்க் த்ரெட் ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பீட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான், லைக் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஒரு 1.5 சென்டிமீட்டர் தள்ளி நான் அடுத்த ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுக்கிறேன். இதுவும் போட்டுட்டு கரெக்டாக லெவல் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் லென்த் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். ஸோ கடைசியாக நாட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு நீடில் வச்சு கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் தனித்தனியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பீட் வீவிங் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதில் டிப்பில் வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் இதில். ஸோ 2லேயும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ சில்க் த்ரெட் இப்படி யூஸ் பண்ணும்போது இதுதான் ப்ராப்ளம், தனித்தனியாக ஸ்ட்ராண்ட்ஸ் போயிடும், மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு சின்ன நீடில் ஒரு ஜரி த்ரெட் லூப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த லூப் வழியாக உங்கள் த்ரெட்டை வச்சு அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட பீட்ஸை. ஸோ 6 ways to add beads to saree குச்சுன்னு ஒரு வீடியோவே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நீடில் கீழேருந்து மேலே இப்படி போகணும் லைக் இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட லெஃப்ட் சைட் த்ரெட்டில் உங்கள் லூப்பில் போட்டுட்டு இப்போ நீடில் வந்து இது வழியாக கொண்டு போங்க. ஸோ லெஃப்ட் சைடு த்ரெட் ரைட் சைடு போயிடும், ரைட் சைடு த்ரெட் லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிடும். இதே நீங்கள் காட்டன் த்ரெட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த 3 பீட்ஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நீடில் போட்டுட்டு எகெயின் லூப் வழியாக நம்ம பீட்ஸை வந்துட்டு அந்த த்ரெட்ல ஆட் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டு இப்போ எகெயின் இந்த த்ரெட் வந்துட்டு கீழே இருந்து மேலே வழியா போகணும். ஸோ இந்த லூப்ல வந்துட்டு லெஃப்ட் சைடு த்ரெட்டை போட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த நீடில் வந்துட்டு அந்த 3 பீட் ஃபுல்லாகவே சேர்த்து கீழே இருந்து மேலே கொண்டு போங்க. கொஞ்சம் ரைட் சைடு விரலில் வந்துட்டு அந்த கீழே இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டு புல் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்த லைன் முடிஞ்சுது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த தேர்ட் லைனுக்கு வந்துட்டு 2 பீடு.
ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சைடு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இது ஆட் பண்ணியாச்சு. எகெயின் இப்போ லெஃப்ட் சைடு த்ரெட் வந்து ரைட் சைடு பீட் வழியாக உள்ளே போகணும். ஸோ இப்போ வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பாக இருக்கும், இந்த மாதிரி நழுவி நழுவி வராது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த பீட்ஸ் ரெண்டுக்கும் வழியாக எடுத்துகிட்டு போகணும் வெளியே. ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ புல் பண்ணிங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் கீழே நாட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட், லைக் ஃபர்ஸ்ட் அந்த 2 பீடை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த 2 த்ரெட்டை இழுக்கணும் 2 சைடும். அப்போதான் மேலே கரெக்டாக நிற்கும், இல்லைன்னா லூஸாக இருக்கும், கோணையாக இருந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு கீழே 2 த்ரெட்டையும் புல் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களோட ஷேப் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஒரு நாட் போட வேண்டியதான். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து த்ரெட் கொஞ்சம் பத்தலை. ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா நீட்டமாக த்ரெட் விட்டுட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டுனீங்கன்னா நாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதில் டாசல் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் டாசல் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு 100 strands ஆஃப் சில்க் த்ரெட்டு டிப்பில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கசங்கி இருக்கக்கூடாது. ஏன்னா நீட்டமாக கரெக்டாக இருந்ததுனா தான் உங்களோட குச்சு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட கட்டவரலில் உங்கள் குச்சு பிடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு 2 லைன் ஜரி த்ரெட் போட்ட சின்ன நீடில் இருக்குது, அது வழியாக நான் குத்தி எடுத்துட்டு இப்படி சுற்றி சுற்றி போட்டு ஒரு 2 நாட் போட போகிறேன். ஸோ ஜரி த்ரெட் வந்துட்டு சாரீ குச்சுக்கு வாங்கும்போது நல்லா திக்கான நைலான் த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. தின்னான காட்டன் த்ரெட் மாதிரி இருக்கும் ஜரி த்ரெட், அது வாங்கினீங்கன்னா இவ்வளோ திக்காக வராது. ஸோ அதில் ஒரு 4-5 தடவை முடிச்சு போடணுமா இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கும் திக்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கான த்ரெட் இது. ஸோ இப்போ பேக் சைடு வழியாக இதை குத்தி வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதை ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற குச்சியோட லெவல் பண்ணது கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக லெவல் வரும். அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி கட் பண்ணணும். ஏன்னா இழுத்து பிடிச்சாதான் அதை பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியும். பிட்டெல்லாம் உடனே எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான ஃப்ளார் பேட்டர்ன் ஷைனிங் பீட் சாரீ குச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் சின்ன பீட் யூஸ் பண்ணால் அவ்வளோ பார்வையாக இருக்காது. ஸோ கொஞ்சம் பெரிய பீடாக யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய சாரீ குச்சு வீடியோஸ் போட்டிருக்கேன், போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் போய் செக் பண்ணுங்க. அனிரா ட்ரெண்ட்ஸ் சாரீ குச்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.